Hi guys, welcome to Geetu Vlogs, previously known as Travel with Geeta. So this is my first lifestyle vlog and I'm very excited. So இந்த vlogல என்ன போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ I thought நான் என்னோட ஏர் ஃப்ரையரை வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னியில் இருந்தாலும் நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ரெசிபி பண்ணி இந்த ஏர் ஃப்ரையரை காட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட் கட்லெட் செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேசிக்லி ஏர் ஃப்ரையர் பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த அவன் இருக்கு இல்லையா, இந்த அவனில் என்னென்ன பண்ண முடியுமோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம். இன்னும் குயிக்காக டக்குன்னு பண்ணலாம். த திங் இஸ் பட் இது வந்து ரொம்பவே ஸ்மால் பேட்ச் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் ஒரு கிட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ச்சில் எடுத்துடலாம். அதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து 2 ரவுண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஏர் ஃப்ரையர் நாங்கள் ரெகுலராகவே டெய்லி யூஸ் பண்ணுறோம். எங்களோட மெயின் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து டோஃபுவாக இருக்கட்டும், இல்லை ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை பன்னீராக இருக்கட்டும். சிக்கன் மட்டும் நாங்கள் இதில் இன்னும் ட்ரை பண்ணல. நாங்கள் ஈஸியாக காலையில் மேரினேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். லஞ்சை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஏர் ஃப்ரையரில் போட்டால் ரெடி ஆயிரும். ஸோ 2 பேரும் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறப்போ இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பிடிக்கும் பட் அது ஹெல்தி இல்லைன்னு உங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையருக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா 100% அதுக்கு ஈக்குவலாக கிறிஸ்பாக வராது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ரீக்ரியேட் பண்ணலாம். நான் இதில் ப்ரௌனி கூட பண்ணியிருக்கேன், கேக் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஏர் ஃப்ரையரை க்ரியேட்டிவாக நம்மளால் நிறைய யூஸ் பண்ண முடியும். பட் இந்த வீடியோவில் என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ரீசெண்ட்லி எனக்கு கிரேவிங் வரப்போலாம் ஈஸியாக செஞ்சிருவேன். சரணுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் கட்லெட். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிட்டேன். ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் விலாக். எனக்கே செம்ம நர்வஸாக இருந்துச்சு. நான் முன்னாடியே எல்லாத்தையுமே ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப 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 சிம்பிள். டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் கிட்ஸ் அட் ஹோம் தே கோனா லவ் இட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து நான் ரெகுலராக இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ ஆர்கனைஸ்டாலாம் சமைக்க மாட்டேன். பட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீட்டாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம கட்லெட்க்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் த மெயின் கை, பாயில்டு பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், சாப்டு கொரியாண்டர், சாப்டு சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ப்ரெட் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை நான் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டேன், லெமன் ஒரு ஹோல் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், உப்பு, தனியாத்தூள், சாட் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள். ஆக்சுவலி இதில் வந்து நான் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பீட்ரூட்டும் பொட்டேட்டோவும் 50-50 ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கணும் நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் அப் டு யூ. நான் யூஸ்வலி வந்து 50-50 தான் போடுவேன். வாவ், லுக் அட் த கலர். நம்ம தேடுற எல்லா கலரும் டெக்ஸ்டரும் ஸ்மெல்லும் நம்ம கிச்சன்லேயே இருக்குது. பாயில்டு மேஷ்டு பொட்டேட்டோஸ். என்னதான் வந்து நம்ம எத்தனை வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் உருளைக்கிழங்கு சாப்பிட்ற ஹாப்பினஸ் வந்து எதுலேயுமே வராது. பொட்டேட்டோ கைஸ் யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டோம். பச்சை மிளகாவை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆனால் மிளகாய் பொடி வச்சு பேலன்ஸ் பண்ணிவிடுவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நாங்கள் யூஸ்வலி வீட்டிலையே அரைச்சி ஸ்டோர் பண்ணிப்போம். அண்ட் தென் வி ஹவ் பிரெட் க்ரம்ஸ். இது ஆக்சுவலி நான் 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி கட்லெட்டை இதில் நீங்கள் முன்ன பின்ன டிப் பண்ணியும் நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இதில் மிக்சிங்க்கே யூஸ் பண்ணிப்பேன். ஒரு ஃபுல் லெமன், அதுக்கேற்ற லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ஃபுல்லாக போட மாட்டேன், அப்புறமா காரம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அண்ட் தென் தனியாத்தூள், நான் பவுடருக்கெலாம் எக்ஸாக்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்ல, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். யூஸ்வலாக போடுறது தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், எவ்வளோ மிளகாத்தூள் போடுறீங்களோ அதுக்கு 2 to 3 times தனியாத்தூள். ஸோ சாட் மசாலா
உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இதுவும் நான் ஃபுல்லாக போடல, நான் எப்போயும் மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உப்பு. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து மேஷ் ஆகாமல் இருந்தால் திருப்பி கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க மேஷரை வச்சு. நான் ஒழுங்காக மேஷ் பண்ணல, ஏன்னா வந்து நம்ம கட்லெட் சாப்பிட்றப்போ டெக்ஸ்டர் ஸ்மூத்தாக இருக்கணும்னா நல்லா மேஷ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாரி, அந்த ட்ரெஸ்ஸில் லைட்டாக நானே தண்ணி கொட்டிட்டேன். ஒரு சின்ன காஸ்டியூம் சேஞ்ச். அண்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஐ ட்ரான்ஸ்ஃபர்ட் இட் டு அ பவுல். ஸோ கட்லெட் பண்ணுறதுக்கு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்து கையிலேயே வந்து நான் இப்படி ஒரு சின்ன ஷேப், நாட் எக்ஸாக்ட்லி யுவர் பர்ஃபெக்ட் சர்க்கிள், பட் என்கிட்ட மோல்டு இல்லை, மோல்டுக்கான அவசியமும் இல்லை. ஸோ இப்படி போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் என்னோடய ஏர் ஃப்ரையருக்கு ஒரு நேரத்தில் ஒரு சர்டன் ஒரு 6-7 தான் போட்டு எடுக்க முடியும். அதனால் நான் அதை அப்படி பண்ணுறேன். ஏர் ஃப்ரையர் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர், டைம் ரெண்டே விஷயந்தான். நான் இதுவும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த சிலிக்கான் ட்ரே ஃபார் ஏர் ஃப்ரையர். அப்போ தான் இதை மட்டும் எடுத்து நம்ம கழுவுனா போதும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம கட்லெட் எல்லாம் வச்சிடலாம். இங்கே நம்ம கட்லெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயிலில் கோட் பண்ணால் இன்னும் கிறிஸ்பாக வரும். ஆயில் ஸ்டெப் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில் ஹெல்ப்ஸ். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக இந்த சிலிக்கான் இதை வந்து நான் கோட் பண்ணிப்பேன். ஆல்சோ ஐ லைக் டு கோட் கட்லெட்டோட மேலேயும் ரொம்ப லைட்டாக எண்ணெய் ஃபார் தட் கிறிஸ்ப்னஸ். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அவாய்டபிள். இப்போ வாங்க நம்ம இதை வந்து ஏர் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ரெண்டே கண்ட்ரோல் தான், டைம், டெம்பரேச்சர். ஓகேயா? இதை பண்ணி இப்போ 180 இருக்குது. ஸோ 185 டிகிரி இதை தான் நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம். தென் டைம் ஒரு 12 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ரெண்டே கண்ட்ரோல் தான், டெம்பரேச்சர், டைம். பண்ணிவிட்டு இப்போது ஆன் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஸோ 12 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்தால் அவர் கட்லெட் வில் பி ரெடி. நடுவில் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போடலாம். ரெடி ஆக போகுது. இந்த மாதிரி டைம் தெரியும். ஓகே, ஓகே, இந்த பீப்போட நம்மளோட ஏர் ஃப்ரையர் இஸ் டன். ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக இது உள்ளே இருக்கிற இந்த ட்ரே செம்ம சுடும். நான்லாம் சூடு வாங்கியிருக்கேன், அதனால் நம்ம வந்து பார்த்து தான் இதை எடுக்கணும். பட் த கட்லெட்ஸ் லுக் ஸோ யம்மி. சுட சுட நம்ம கட்லெட் ரெடி. நான் அடுத்த பேட்சும் போட்டுட்டேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். நான் ஆர்ச்சர்ட் லேன் இந்த கெச்சப் தான் யூஸ் பண்ணுவேன். அமேசான்லேருந்து ரெகுலராக வாங்குகிறேன். ரெகுலர் கெச்சப்லலாம் டொமேட்டோவை விட சுகர் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 years பேக்கே வி ஸ்விட்ச் டு திஸ். ஓகே, ஆஹா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஈவன் நாட் ஃபார் ஏர் ஃப்ரையர், அதை நீங்கள் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் விட்டு எடுத்தாலும் வந்துடும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். That's it for this vlog. Thank you for watching this video. ஸோ உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் யூஸ்ஃபுல்னு படிச்சுன்னா டூ ட்ரை. எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டே டு டே குக்கிங்கில். அது இல்லைனாலும் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து இந்த கட்லெட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு see this vlog. It means a lot to me. வேறு என்ன மாதிரி vlogs பண்ணலான்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா drop in the comments. See you in the next vlog. Take care. Sending lots of love. Bye.